நல்லக்கண்ணுடைய வரலாறு என்பது இன்றைக்கு எல்லா சேனல்களிலும் ஓடிக்கொண்டிருக்கு. ஏன்னா 1925ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி பிறந்து அதிலிருந்து 18வது வயசில் இந்தியாவினுடைய விடுதலைக்காக வீரஞ்செறிந்த போராட்டம் இந்தியா நாட்டில் நடக்கும் போது தன்னையும் அதில் இணைத்துக் கொண்டு 18வது வயசில் கம்யூனிஸ்ட் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டு அந்த போராட்டத்துக்கு தலைமை தாங்கி வழி நடத்தினார். அப்படி வெள்ளைக்காரனை எதிர்த்து நடத்திய அந்த போராட்டத்தில் பல பொய் கேசுகள், 1-2 கேஸ் அல்ல, ஏராளமான கேசுகள், சதி வழக்குகள் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அவர் மேல் திணித்தார்கள். கம்யூனிஸ்டுகளை வேட்டையாடினார்கள். கம்யூனிஸ்டுகளை வேட்டையாடும் போது இவரை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வைத்து காரை கட்டி தொங்க விட்டு போலீஸ்காரர்கள் அடித்தாங்க. கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர்கள் சகல பகுதி மக்களுக்காக தன்னிடம் இல்லாமல் போராடிய மகத்தான தலைவர் நல்லக்கண். தோழர்கள் பேசும்போது சொன்னாங்க, 86ல 1 கோடி ரூபாய் கட்சி 80வது வயசுல 1 கோடி ரூபாய் வசூல் பண்ணி கட்சி அவருக்கு கொடுத்தாங்க. ஆனா அவர் வாங்கல. அந்த பணத்தை வாங்கி அப்படி கட்சி செக்ரட்டரி ஒப்படைச்சிட்டோம். இது கட்சியோட பணம், கட்சிக்கு தான் சொந்தம், எனக்கு அல்ல. அதே மாதிரிதான் இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் 10 லட்சம் ரூபாய் அந்த இதுக்காக கொடுத்தாங்க. அந்த 10 லட்சத்தை முதலமைச்சருடைய நிவாரண நிதிக்கு கொடுத்து 5000 ரூபாய் காரணம் என்னன்னா எல்லாருக்கும் வராது. அதுதான் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களுடைய வரலாறு. தன்னலம் இல்லை. நான் எதுக்காக நிற்கிறோம்? இந்த சமுதாயத்துக்காக, சமுதாய மாற்றத்துக்காக இந்த இந்தியா நாட்டில் ஒரு புரட்சியை நடத்த வேண்டும். மக்கள் ஜனநாயக புரட்சியும் விவசாய புரட்சியும் நடத்தி ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்ற லட்சத்தில் அப்படி போராடியவர் தான் நல்லக்கண். அவர் இன்னைக்கு நம்மளை விட்டு பிரிஞ்சாலும் நம்ம சந்தோஷம்தான். 101 ஆண்டு காலம் நம்ம கூட வாழ்ந்த தலைவர், அவர் நம்மளை விட்டு போனாலும் அவர் செய்து முடிக்க வேண்டிய பணியை நாம் முடிப்போம். நிச்சயமாக நல்லக்கண் மேலே அந்த ஆணையிட்டு இந்தியா நாட்டினுடைய தொழிலாளி வர்க்கம், உழைப்பாளி வர்க்கம், விவசாய வர்க்கம் அந்த லட்சியத்தை நிறைவேற்றும் இந்தியாவில் புரட்சியை நடத்தி முடிப்போம் என்று அவருக்கு அஞ்சலியை செலுத்தி எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி.
சிறுத்தைகள் கட்சி தலைவரினுடைய மாவட்ட செயலாளர் ராமச்சந்திரன் அவர்களும் நாடாளுமன்ற செயலாளர் செந்தமிழ் தோழர் அவர்களும் மற்றும் தமிழ் டிஎம்எம்கே தோழர்களும் மனிதநேய ஜனநாயக கட்சி தோழர்களும் சிபிஎம் தோழர் மூத்த தோழர் சேது தோழர் அவர்களுக்கும் மற்ற அனைத்து தோழர்களுக்கும் அனைத்து கூட்டணி கட்சி தோழர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நல்லக்கண் அவர்களை நினைவு நாளை முன்னிட்டு விடுதலை சிறுத்தைகளுடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் ராமச்சந்திரன் அவர்களை 2 நிமிடம் பேசுமாறு அடித்தட்டு மக்களினுடைய உரிமைக்காகவும் விவசாயிகளின் உரிமைக்காகவும் தொடர்ந்து களமாடி, அதாவது ஒரு மக்கள் போராளி எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு இலக்கணமாக அவர் வாழ்ந்து இன்று நம்மளை விட்டு பிரிந்திருக்கிறார். எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் இந்த மக்களே உயிர் மூச்சு, இந்த மக்களினுடைய உரிமையே உயிர் மூச்சு என்று பல நெருக்கடிகளை சந்தித்து, வெள்ளையினுடைய நெருக்கடிகளும் இங்க இருக்கிற ஆட்சியாளர்களினுடைய நெருக்கடியும் இந்த மக்கள் உரிமைக்கான உரிமை களத்தில் நின்று, சாதி ஒழிப்பு களமாக இருந்தாலும், வர்க்க புரட்சி களமாக இருந்தாலும், இந்திய தேசிய களமாக இருந்தாலும், அனைத்து தளங்களிலும் நின்று இந்த மக்களுக்காக அவர் வாழ்ந்து நம்மளை விட்டு பிரிந்திருக்கிறார். அவர் பிறந்தாலும் அவர் நினைவை உள்வாங்கி அவர் விட்டு சென்ற மற்ற பணிகளை அவரோட உண்ண வீரியமாக எடுத்து நாம் செய்வதுதான் அவருக்கு செய்கின்ற உண்மையான ஒரு நினைவஞ்சலாக இருக்கும் என்று கூறி விடைபெறுகின்றேன். அடுத்தபடியாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர் நாகராஜ் ரெட்டி அவர்களை 1 நிமிடம் కర్త సొల్లుమారు సమావేశానికి అధ్యక్ష వహించిందో కామరెడ్డికి, సిపిఐ నాయకులకి, సిపిఎం నాయకులకి, ఈసీపీ నాయకులకి, కాంగ్రెస్ నాయకులకి, ఈ అంజలి కూటానికి పాల్గొన్న పెద్దలకి, సహోదరులకి మొదటిగా నా సిపిఎం తరఫున నమస్కారం తెలుపుకుంటున్నాను. నిన్న రాజీవ్ గాంధీ హాస్పిటల్లో ఒక ఎర్ర నక్షత్రం కూలిపోయింది. అతడు ఎవరో మీకు తెలుసు, తమ నల్లకన్ను ఆర్ఎన్కే అని పిలువబడిన నల్లకన్ను యొక్క ఉద్యమాలు మొదటిగా భూస్వామ్యానికి వ్యతిరేకంగా ఆయన జీవితాంతం పోరాడింది. సామ్రాజ్యవాద శక్తులు, బ్రిటిష్ సామ్రాజ్యవాద శక్తులకి వ్యతిరేకంగా పోరాడిన మహాయోధుడు. అదే సమయంలో కార్మికులకి, అణగారిన ప్రజలకి, పేద ప్రజలకి, వర్గ ప్రజలకి పోరాడిన మహానాయకుల్లో, భారతదేశంలో ఉన్న మహానాయకులు ఆయన ఒకడు. తన జీవితాంతము మార్క్సిస్ట్ నైతిక సిద్ధాంతాలు అమలు జరిపి సమాజ స్థాపన కోసము పోరాడిన మహానాయకులు ఆయన ఒకడు. బ్రిటిష్ సామ్రాజ్యవాదానికి వ్యతిరేకంగా స్వతంత్ర పోరాటానికి ఆయన అనేక సార్లు జైలుకి వెళ్ళాడు. 1926లో జన్మించిన ఆయన 15 సంవత్సరాలకే తిరునల్వేలి కమ్యూనిస్ట్ పార్టీ సిపిఐ ఆఫీస్ వెళ్ళి నేను సిపిఐ కమ్యూనిస్ట్ గా మారాలని చెప్పి ఆ జిల్లా నాయకులతో సమావేశమై అడిగితే వాళ్ళు మేము 18 సంవత్సరాల వరకు మేము చేర్చుకున్నలే, నువ్వు 18 సంవత్సరాల రా అని చెప్తే కూడా ఆయన బ్రిటిష్ సామ్రాజ్య కాంగ్రెస్ ఉద్యమాల్లో కలిసి, కమ్యూనిస్ట్ ఉద్యమాల్లో కలిసి ఈనాడు కొన్ని ఆశయాలతో వదిలి వెళ్ళిపోయినాడు. ఆయన ఆశయాలు ముఖ్యంగా కార్మికులు అధికారానికి రావాలన్నది, పేద ప్రజలు అధికారానికి రావాలన్నది, మతోన్మాద శక్తులు, హిందూ మతోన్మాద శక్తులకి వ్యతిరేకంగా పోరాడినాడు. 3 సంవత్సరాలు ఆయన పోరాడి, గత 1 సంవత్సరంగా ఆయన మరణంతో పోరాడి నిన్న మరణించినాడు. ఆయన ఆశయాలు
ఆయన ముఖ్యమైన సిద్ధాంతాలు, ఆయన వదిలిపెట్టిన సిద్ధాంతాలను మనం ఆచరించి దేశాన్ని మతోన్మాద శక్తుల నుండి కాపాడాలని, ఈ రాజ్యాంగాన్ని కాపాడాలని ఆయన అనేక సార్లు పోరాడినాడు. వ్యవసాయాల కోసము ఆయన ముఖ్యంగా వ్యవసాయాల కోసం పోరాడే అనేక సార్లు జైలుకి వెళ్ళారు. ఆయన ఒకసారి ఈ ప్రభుత్వం 82వ సంవత్సరంలో ఆయన 82 జన్మదిన రోజున కరుణానిధి గారే వచ్చి 1 కోటి రూపాయలు ఒక తీపిస్తే ఆయన ఆ 1 కోటి రూపాయలని పార్టీకి సిపిఐ పార్టీ రిటర్న్ చేసిన మహానాయకుడు ఆయన. అదే సమయంలో అనేక బిరుదుల్లో డబ్బులు ఇస్తే కూడా ఆయన తిరిగి పార్టీకి మరియు ప్రధానమంత్రికి ముఖ్యమంత్రి ఫండ్కే పంపించాడు. ఈనాడు ఒక మహానాయకునికి సిద్ధాంత వ్యతిరేకమైన బీజేపీ పార్టీ కానీ ఆర్ఎస్ఎస్ పార్టీ కానీ సిద్ధాంతానికి వ్యతిరేకంగా ఉండే గవర్నర్లు కానీ ఈనాడు ఆయనకి అంజలి చెప్తా ఉన్నారంటే తెలుసుకోవాల్సింది మనం లౌకికవాదులే కాదు. 8 కోట్ల ప్రపంచంలో ఉండే 8 కోట్ల తమిళ ప్రజలు, ప్రపంచంలో ఉండే అన్ని కార్మిక సంఘాలు, ప్రపంచంలో ఉండే అన్ని యువక సంఘాలు ఆయన సిద్ధాంతం చర్చించినది. ఆ సిద్ధాంతంలో మనం పాల్గొనడము, ఆయన జీవించిన కాలంలో మనం జీవించడం మనం అదృష్టము. నేను 20 సంవత్సరాలు ఆయనతో ఆయన దిగువ పనిచేసిన వల్ల నేను ఒకడు. ఆయన యొక్క స్వభావాలు, ఆయన యొక్క ఒక నెల ఆయన చరిత్ర ముగిసేది కాదు. 1 సంవత్సరం చెప్పినప్పుడు ఆయన యొక్క చరిత్ర ఉంది. ఈ చరిత్రలో మనం భాగస్వాములు అయినాము. మార్క్సిస్ట్ లెనిన్ సిద్ధాంతాలు, సమాజాన్ని, ఆయన వదిలిపోయిన కులాంతర వ్యవహారాలని మనం కూడా పాల్గొని చేయాలని చెప్పేసి నల్లకనికి వీర వణకం చేసి సిపిఎం తరఫున వీర వణకం చేసి నాకు చిన్న అవకాశం ఇచ్చిన సిపిఎం సభ్యులకి, సిపిఎం నాయకులకి ధన్యవాదాలు తెలుపుకుంటాం. மற்றபடியாக டிஎம்எம்கே மாவட்ட செயலாளர் சகோதரர் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நக்கீர் பாய் அவர்கள். அன்பு தோழர்களே, எல்லாரும் பேசியாச்சா? நீண்ட நெடிய காங்கிரஸ் சமரசம் இல்லாத போராட்டம் நல்லக்கண்ணு அவர்கள் ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கையும் ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையும் வாழ்ந்துவிட்டு நமக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியாக எந்த கட்டத்திலும் எந்த நெருக்கடியிலும் மக்களுக்காக உழைக்கும் வர்க்கத்திற்காக போராட வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மாடலை விட்டு சென்றிருக்கிறது. அன்பு சகோதரர்களே, நல்லக்கண்ணு அவர்களுடைய வரலாறை பற்றி எல்லோருக்கும் தெரியும். எல்லா தரப்பு மக்களையும் அவர் சந்திப்பார். அதே புன்முறலோடு, அதே எளிமையோடு சந்திப்பார். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த 10 லட்சம் நிதி கொடுக்கும் போது தன்னிடம் இருந்த ஒரு 5000 போட்டு திருப்பி கட்சிக்கே கொடுத்து விட்டார். அரசாங்க நல்ல உதவிகளுக்கே கொடுத்து விட்டார். நம்மளுடைய சிபிஐ கட்சியும் அவர்களுக்காக ஒரு பொது நிதி கொடுக்கும்போது அதையும் கொடுத்து விட்டார். மிகவும் எளிமையாக ஒரு வாழ்ந்த ஒரு தலைவர். இன்னைக்கு அவருக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த பெருமை, இந்த சிறப்பு எனக்கு தெரிந்தவரை, என்னுடைய தலைமுறைக்கு தெரிந்தவரை யாருக்கும் கிடைக்கவில்லை என்று நான் சொல்லுவேன். எத்தனையோ கோடி கொடுத்தாலும், எவ்வளவு